ரகு அவர்களிடம் இப்ப பார்த்தோம் யாரால் யாருக்கு தோல்வி. இப்ப ரெண்டு பேருமே தோல்விக்கு என்ன காரணம் அப்படிங்கறத அலச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி போடுற மாதிரி இது அடுத்த கட்டத்துக்கு இது நகருதா? உண்மையிலேயே அதிமுக பாஜக கூட்டணி இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? சின்ன வயசுல பிரைமரி ஸ்கூல்ல 2 பசங்களும் தப்பு பண்ணா ஒன்னால நான் கேட்டேன் என்னால நீ கேட்டேன்னு தோப்புக்காரெல்லாம் போட சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிலைமையில இருக்கு. இந்த பேனல்லையே பாருங்க, டிஎம்கே சார்பா யாரும் இல்லை. என்ன காரணம்னா அவங்களுக்கு தான் கவலையே கிடையாது. ஜம்முன்னு உட்காந்துருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஏன்னா இவங்க கவலைப்பட வேண்டியது 2026 எந்த விதமாக வலுவாக கூட்டணி அமைச்சு அவங்க எதுக்கணும் அப்படின்ட்டு. இப்போ ஏடிஎம்கே கூட்டணியை விட இந்த 2024 எலெக்ஷனில் 2 மடங்கு வச்சுருக்காங்க. இவங்க 23%, அவங்க 46% வச்சுருக்காங்க. அஃப்கோர்ஸ் சட்டமன்ற தேர்தலில் ஏடிஎம்கேக்கு நிறைய வாக்குகள் வரும். ஆனால் அந்த 23% நீங்கள் பிரிட்ஜ் பண்ண முடியுமா? ஸ்டாலின் அவர்கள் அந்த கூட்டணியை வழிநடத்துறதை என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க தந்தையாரை விட பெட்டராக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கரெக்டாக இருக்குது. அதனால அந்த விட்டு கொடுத்து அதை இன்டாக்டாக வச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கிற போது அந்த கூட்டணியை கலையிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நீங்கள் இன்னும் 2 வருஷம் தான் இருக்குது, அதை பற்றி கவலைப்படுவீங்களா? இப்போ ரொம்ப ரொம்ப ஷேக்கியாக இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற நிலைமைக்கு திமுகவை இந்த 2 பேருமே சேலஞ்ச் பண்ண முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நம்மளுக்கு தெரியும், நாடாளுமன்ற தேர்தல் அது பிரதமருக்கான தேர்தல். இருந்தாலும் தமிழக அரசியல் வரலாற்றில் அதோடைய ரிசல்ட் சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு கட்டியம் கூடுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் 98ல் ஜெயலலிதா அந்த பிஜேபி பிஎம்கே எம்டிஎம்கே அலையன்ஸ் போட்டு அந்த சீட்ஸ் ஜெயிக்கலைன்னா அவங்களுக்கு நம்பிக்கையே வந்திருக்காது. ஏன்னா 96ல் அந்த மாதிரி ஒரு படுதோல்வி அடைஞ்சவங்களுக்கு அந்த நம்பிக்கையை கீற்ற கொடுத்தது அந்த பாராளுமன்ற தேர்தல் வெற்றி. அதனால இது எங்களுக்கு முக்கியம் இல்லைன்னு சொன்னால் கூட, ஓட் பர்சன்டேஜ்லாம் பேசினா கூட, இந்தியாவில் இருக்கிற தேர்தல் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட். இதில் நீங்கள் சீட்ஸ் ஜெயிக்கணும். நான் பர்சன்டேஜ் கணக்கெலாம் ரொம்ப பேசிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா 2019 ஆந்திர பிரதேஷில் திரு நாயுடு 40% வாங்கி 3 சீட் தான் வாங்கினார் லோக்சபாவில். ஸோ பர்சன்டேஜ் வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அதுதான் நான் சீமானுக்கும் சொல்லுவேன். ஈவன் ஃபார் பிஜேபி இன் கேரளா அவங்க 20% ஓட்டு வாங்கலாம். இப்போ தான் ஒரு சீட்டை வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த பர்சன்டேஜுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா இதில் அது ரொம்ப மிஸ்லீடிங்காக இருக்கும். இப்போவே இந்த பிஜேபிக்கு 11 அவங்களுக்கு 20 இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளிஸ்டிக் கால்குலேஷனுங்க. இவங்க 19 சீட்டு போடுறாங்க, அவங்க 33 சீட்டு போட்டி போடுறாங்க. ஸோ இது ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ண முடியாது. அப்புறம் அலையன்ஸ் இருக்காங்க. இப்போது ஏடிஎம்கேக்கு ஒரு பெரிய அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் கிடையாது. வேறஸ் ஃபார் பிஜேபி பிஎம்கேக்கு சாலிடாக ஒரு 5%, 25 lakhs ஓட்ஸ் அவங்க ரெகுலராக வாங்குற ஒரு பார்ட்னர்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்கிற போது நீங்கள் தனியாக போட்டி போட்டிருக்காங்க அவங்க. அதனால் கம்பேர் பண்ணுறதே என்னை பொறுத்த வரைக்கும் மிஸ்லீடிங் ஃபிகர்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ இதில் என்னென்ன ஃபேக்டர் நம்ம எடுத்துக்க வேண்டியது? ஒன்று பர்செப்ஷன். இப்போ 2014 மோடியா லேடியான்னு கேட்டு இவங்க நின்னாங்கன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு இபிஎஸ் தனித்து யாரும் எனக்கு பிரதமர் யாருங்க பற்றியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது, ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் கவலை இல்லைன்னு சொல்லி இங்கே எடுக்கிற அளவுக்கு அந்த தலைமை அப்படிங்கிற ஆளுமை இருக்குதா? அப்படிங்கிற ஜெயலலிதா இருக்கும்போதே அவங்களுக்கு வாக்களித்தவர்கள் எல்லாமே இவங்க வரணும்னு வாக்களிச்சதா சொல்ல முடியாது. திமுக மேல உள்ள வெறுப்புல இவங்க வேண்டாம் அப்படின்னு ஒரு நெகட்டிவ் வாக்குகளை ஏடிஎம்கேக்கு செலுத்துவாங்க. அப்போ ஏடிஎம்கே திமுகவை எதிர்க்கும் ஒரு கட்சிங்கிற நம்பிக்கை வாக்காளர்களுக்கு வரணும். இப்போ பிஜேபி கூட்டணி மேலேயும் வராது, ஏடிஎம்கே மேலேயும் வராத நிலைமை தான் இப்போதைக்கு இருக்குது. அதை அவங்க அட்ரஸ் பண்ணணும். ஏன் வராத நிலைமைன்னு எப்படி சொல்றீங்க? திமுகவோட எதிர்ப்பு இன்னைக்கும் என்ன? அடுத்ததா ஒரு வேலுமணி அவர்கள் பிஜேபியோட கூட்டணி இருந்தா 30லேருந்து 35 சீட்டு கிடைக்கும்னு சொல்லி பிளண்டருங்க அது. அதாவது ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பேச்சு பேசினது என்னை பொறுத்த வரைக்கும் டாக்டிக்கல் பிளண்டர். திரு ஜெயக்குமார் சொல்றாரு அவரோட கருத்து. ஆனால் ஒவ்வொரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லையும் இது என்னோட கருத்து, இது ஏடிஎம்கேட கருத்துன்னு தனித்தனியாக சொல்லுவார். சொல்லவே முடியாது. ஏன்னா பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தால் அது ஒர்க் அவுட் ஆகலை, 2 பேருக்குமே ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்கிற ஒரு முடிவில் தான் அவங்க தனித்தனியாக போனாங்க. அதுவும் பிஜேபியோட ரீசன்ட் வரலாற்றை பார்த்தீங்கன்னா 10 வருஷமாக தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தால் நவீன் பட்நாயக்கை காலி பண்ணிட்டாங்க. நவீன் பாபு ஆஹா ஓஹோன்னு 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடி சொன்னவர் இப்போ அவருக்கு ஒடியா தெரியாது, ஒடிஷாவில் உள்ள 5 டிஸ்ட்ரிக்ட் பேரை சொல்ல முடியுமா, இப்படிலாம் சொல்லி அவருடைய ஹெல்த்லாம் பற்றி பேசி காலி பண்ணிட்டாங்க. என்னங்க லாயல்ட்டி அது? எல்லா பில்லுக்கும் சப்போர்ட் பண்ணார். அதாவது ஒரு அலையன்ஸாக அஃபிஷியலாக வரல, பட் எல்லா விதத்துலையும் சப்போர்ட் பண்ணார். அதே தான் ஜெகன்மோகன் ஒரு வார்த்தை மோதியை பற்றி பேசல. ஆனால் 10 வருஷம் அவருடைய ஆதரவு 5 வருஷம் அதையும் எடுத்துக்கிட்டு அவருடைய எதிரியான நாயுடுவோட திடீர்னு கூட்டணி சேர்ந்து அவரை காலி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பிஜேபியோட கூட்டணி சேர்ந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புலிக்குட்டியும் ஒரு பசு மாடு
பசு வேணாம், பிஜேபி பிடிக்காது, ஒரு காளை மாடு வச்சுப்போம், 2 வளருதுன்னு வச்சுக்கலேன். இது வந்து நேச்சுரலான ஒரு அலையன்ஸாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியாது. புலிக்கு நீங்கள் வளர வளர அதுக்கு தீனி போட்டு வளர வளர அது அந்த மாட்டை அடித்து சாப்பிட தான் பார்க்கும். அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் தான் பிஜேபி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனைன்னா அவங்க வளர விரும்புகிறாங்க, விச் இஸ் நாட் ராங். அதுக்கு பிஜேபியை பயன்படுத்திக்கிறாங்க லான்ச் பேட் மாதிரி. அதை வந்து திரு எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வேலுமணி அவர்கள் பேசினது மூலமா திரும்பவும் ஒரு சான்ஸ் இருக்கு. ஏன்னா வாக்கு சதவீதம் அது அவருடைய சொந்த கருத்து, பார்ட்டியோட கருத்து இது இல்லன்னு ஜெயக்குமார் அங்க கிளீன் ஸ்டேட்மென்ட் கொடுக்கறாரு. ஆனா யாருங்கறத யார் மோர் பவர்ஃபுல் நீங்க சொல்லுங்க. போன மினிஸ்ட்ரியில வந்து முக்கியமான உள்ளாட்சித்துறையை வகித்த வேலுமணி இப்பயும் எம்எல்ஏ கோயம்புத்தூர் ரீஜன்ல பவர்ஃபுல்லா இருக்கிறவரா, எம்எல்ஏ எலெக்ஷன்ல தோத்துட்டாரு. இவர் வந்து அவருடைய கருத்துன்னு சொல்றாரு. இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லமா வேண்டாமா? வேலுமணி சொன்னது தவறு, எக்காரணத்தை கொண்டும் பிஜேபியோட கூட்டணி கிடையாது, அவங்களோட சேர்ந்தா நம்மள காலி பண்ணிடுறாங்க. அண்ணாமலை மட்டும்தான் காரணம்னா இப்ப நீங்க சொன்னது என்னது? சிறுபான்மையினரை காப்பாத்துறது, பிஜேபியோட கொள்கைகள்லாம் எங்களுக்கு பிடிக்கலன்னா அதெல்லாம் ஓகேவா? இப்போ அண்ணாமலைக்கு பதிலாக வானதியை போட்டா, அண்ணாமலைக்கு பதிலாக திரு முருகனை போட்டா, தமிழிசையை போட்டா ஓகேவா? இது எவ்வளோ பெரிய பேக்வர்ட் ஸ்டெப். நீங்க வேணான்னா வேணாம். தமிழ்நாட்டில் பிஜேபியோட சேர்ந்தா நம்மளுடைய வாக்கள் பாராளுமன்ற தேர்தல் இல்லை, சட்டமன்ற தேர்தலில் காலியாகுங்கிறத சொல்லி தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. அப்புறம் திரும்பியும் அதிலே போகிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இட் ஷோஸ் த டிஃபீட்டிஸ்ட் மென்டாலிட்டி. நம்மளால முடியாது, பிஜேபியோட சேரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாதையை போடுற மாதிரி இருக்கு. அது வந்து டெஃபினட்டா நெகட்டிவ் ஃபார் ஏடிஎம்கே. அவங்க ஃபர்மா சொல்லணும். இப்போ திரும்பியும் போயிட்டாங்கன்னா அதை விட பெரிய பிளண்டர் இருக்கவே முடியாது.